தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 2 பெண்களை குறித்து ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைய 21ஆம் நூற்றாண்டு பெண்களும் அன்றைய ஸ்திரீகளும் எப்படி இருந்தார்கள் என்பதை வேதாகமத்தில் இருந்து 2 ஸ்திரீகளை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபின் மகள் தீனாள். தீனாளுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் தெரியும். அவள் தேசத்து பெண்களை நான் சுற்றி பார்க்க போகிறேன் என்று போய் அங்கே என்ன நடந்தது என்றால், சீகேம் அவளை கற்பழித்தான் என்று. தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத இவள் வாழ்க்கை என்ன ஆகிவிட்டது? ஓ பரிதாபம்! இறுதியாய் கருவேப்பிலையாக்கப்பட்டாள். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அவர்கள் எகிப்தில் இருந்து எகிப்துக்கு போனபோது தீனாளை குறித்து சொல்லப்படவே இல்லை. ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் தீனாள் என்றுதான் சொல்கிறது தவிர தீனாளின் இறுதி வாழ்க்கை என்னவாயிற்று என்பதை யாருக்கும் நாம் தெரியாது. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே ஒரு வாலிப ஸ்திரீ இருக்கிறாள். இவளுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது. தீனாள் என்று பெயர் சொல்லி அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் இவளுக்கோ பெயர் கூட இல்லை. ஆனால் இவள் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். யார்? எப்தாவின் குமாரத்தி என்றே அவள் இறுதி வரையும் அறியப்படுகிறாள். எப்தா போருக்கு போனார், ஒரு பொருத்தனை பண்ணினார். தேவனே, நான் ஜெயித்தால் என் வீட்டிற்கு நான் போகும்போது எது வருகிறதோ அதை நான் உமக்கு முன்பாக நான் தகன பலியாய் இடுவேன் என்று வீட்டிற்கு போகிறார். தன் ஒரே குமாரத்தி. பார்க்கிறோம், எப்தாவுக்கு வேறே குமாரத்திகளே இல்லையாம். அவள் வருகிறாள். அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்பா, தேவனுக்கு தானப்பா வாக்கு பண்ணீங்க, என்ன கொன்னு போட்டுருங்கப்பா, பரவாயில்ல. அவள் புருஷனை அறியாத கன்னிகையா இருந்தாள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அந்த பெண்ணின் பெயர் கூட வேதத்திலே இல்லை. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை இதுதான், என்னை கொன்று போட்டுருங்கப்பா. தேவன் உங்கள் கைகளில் எதிரியை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? கர்த்தருக்கு சோத்திரம். என் வாழ்க்கை எப்படி போனால் என்ன? இன்றைக்கு உள்ள பெண்களை வைத்து நான் யாரையும் நான் குறை சொல்லவில்லை. இவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இவருக்காக இவர் பொருத்தனை பண்ணுவாரு, நானா கிடைச்சேன் அப்படின்னு அவ சொல்லவே இல்லை. இதுதான் இளம் பிரயாத்திலே நுகத்தை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லது என்று புலம்பலிலே பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை இவள் அறிந்திருந்தால், பிரியமானவர்களே, இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். கிறிஸ்து அப்பொழுது வரவில்லை. இவளுக்கு சத்தியம் தெரியாது. ஆனாலும் இவள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மளை எவ்வளவாய் ஒரு உந்துகிறது. ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்தோம்? தன் உயிரையே அற்பமாய் தியாகமாய் எண்ணின அவள் எங்கே? அந்த தீனாள் எங்கே? ஆனால் வேதத்திலே இவள் பெயர் கூட சொல்லப்படவில்லை. இவள்தான் ஒரு அதிகாரத்திலே இவள் வருகிறாள். ஆனால் அவள் செய்த தியாகத்தை பாருங்கள். தியாக சுடர்களாய் இன்றும் அவள் மறைந்தும் அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உயிரை தியாகம் செய்வதோ எதையோ தேவன் நம்மிடம் கேட்கவே இல்லை. தாவீது சொல்கிறார், தேவனே, நீர் பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு விரும்புகிறதில்லை. நீர் கேட்கிற பலி என்ன தெரியுமா? நொறுங்குண்ட ஆவிதான். தேவனிடம் போவோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். தேவனிடத்தில் போவோம். தேவனே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த காலம் எப்படியோ, இன்றைக்கு அந்த எப்தாவின் குமாரத்தை போல நான் என்னையே உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. தேவன் நம் உயிரை கேட்கவில்லை, மாறாக நம்மையே தேவன் கேட்கிறார். நம்மளுடைய கண், நம்மளுடைய காது, நம்முடைய கால்கள், நம்முடைய வாய், நம்முடைய இருதயம், இதே தேவனுக்கு முன்பாக உத்தமமானது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.